ஒரு 4 மார்க் வந்தால் கூட 10,000 பேரை நீங்கள் முந்திட்டு போயிட முடியும். கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து ஒரு சும்மா ஆன்சர் போடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டியை ஆன்சராக குறிக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஏ அல்லது பியாக தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னொரு யூகங்களாக நீங்கள் செயல்பட வேண்டியவை. இதுக்கு 53% ப்ராபபிலிட்டி இருக்குது ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஏ அப்படிங்கிற ஆப்ஷனில் 0, 1, 2, 2 தான் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் பிசிடியை யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டுமில்ல, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தெரியாத கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணி சரியான ஆன்சரை எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வீடியோ இது. ஜென்ரலாகவே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1, 2 கேள்விகள் எங்களுக்கு தெரியலை, பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, கெஸ் பண்ணி பார்த்து ஒருவேளை அந்த ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா 4 மார்க் 8 மார்க் 10 மார்க் சேர்த்து வந்தால் எங்கள் லைஃபே மாறிடுமே அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய மாணவர்கள் படிக்காமையும் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் போவாங்க. இந்த சூழலில் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஜேஇ எக்ஸாம் வரப்போகுது. லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்து உட்கார்ந்து இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோவை ஒரு அல்டிமேட்டான ஒரு கண்டென்ட்டோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். கம்பல்சரியாக இது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. எல்லாத்துக்கும் இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் நான் யூகங்களின் அடிப்படையில் கெஸ் அடிப்படையில் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் நம்பர் 1, மொத்தம் 10 பாயிண்ட் சொல்ல போகிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு 4 மார்க் வந்தால் கூட 10,000 பேரை நீங்கள் முந்திட்டு போயிட முடியும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா எலிமினேட்டிங் த ராங் சாய்ஸஸ். சரி சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து சும்மா வேகமாக குறிக்கலான்னு நினைக்கிறேன். 4 சாய்ஸஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஏ, பி, சி, டின்னு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. அதில் டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் 6 வருட கொஷின் பேப்பரை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது ப்ராபபிலிட்டி வந்து 12% தான் வந்து டியில் வந்து கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க. அப்போது கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து ஒரு சும்மா ஆன்சர் போடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டியை ஆன்சராக குறிக்காதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி. ஏன்? ஏபிசிடியில் 12% ப்ராபபிலிட்டி தான் ஜென்ரலாகவே இருக்கிறதா நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து பாருங்கள், 2வது ஆப்ஷன் எலிமினேட்டிங் தி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ ஆன்சர் வந்து ஏக்கு வந்து 12, பி 16, சி 29, டி அப்படிங்கிறது 86 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது என்ன சார் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ? இங்கே பாருங்கள், 12, 16, 29 இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஆனால் 86 அப்படிங்கிறது இந்த 3க்குமே சம்மந்தம் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா எந்த ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அது கட்டாயமாக தவறாக இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி சார், இது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்கள், ஃபைண்டிங் த கேப் பிட்வீன் த வேல்யூ. இப்போ இந்த செகண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கிறதையும் பாருங்கள், அதே தான் தேர்ட்லேயும் சொல்லியிருக்கிறோம். இதில் எப்படி சார் நான் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது? ஒன்றை எலிமினேட் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்னு சொல்லிட்டு. 2வது என்ன பார்க்கணும்னா ஃபைண்டிங் த கேப் பிட்வீன் த வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது 12, பிங்கிறது 16, சிங்கிறது 29. அப்போ 12 அண்ட் 16க்கு 4 வேல்யூ தான் கேப் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஏ அல்லது பியாக தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னொரு யூகங்களாக நீங்கள் செயல்பட வேண்டியவை. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தூக்கி எறிங்க, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 3ல் 2 வேல்யூ எது பக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வேல்யூவாக இந்த வேல்யூவான்னு எடுத்து வச்சு இது 2 தான் கட்டாய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்கள், இதுதான் வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் சாய்ஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம் அனலைசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆக்சுவலாக ஒரு 6 இயர்ஸ் வேண்டாம், லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லி இதில் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். 6 இயர்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது டிக்கு வந்து 12% தான் ப்ராபபிலிட்டி இருந்தது. இதே வந்து லாஸ்ட் அந்த வருடங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 19% இருந்தது,
பியில் தான் 38% சாய்ஸஸ் வந்து கரெக்டாக இருந்தது, சியில் வந்து 29% சாய்ஸஸ் கரெக்டாக இருந்தது, டியில் வந்து 14% சாய்ஸஸ் கரெக்டாக இருந்தது. அப்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்களேன் சார். இப்போ வந்து ரெண்டுக்கும் கேப்பை வந்து எது குறைவாக இருக்குதோ அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டீங்க. ஏவா பியான்னு இப்போ எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. 12 16 அப்ளை த ரூல் நம்பர் 4 ப்ராபபிலிட்டி ஆஃப் சாய்ஸஸ் வென் இட் கம்ஸ் எஸ் ஏ ஆர் பி ஆர் ஏ ஆர் சி அப்படின்னு வர்றப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஹை ஃபார் பி ஆர் சி. இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த இடத்துல எனக்கு 12 16 தெரில சார், எனக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் B16 அப்படிங்கிறது ஒருவேளை அது கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5வது பாயிண்ட்டை நீங்கள் எப்படி யூகங்கள் செய்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறோம். when the probability is high for option D, எப்போ வந்து ஆப்ஷன் டிக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் சார். டியில் தான் வெறும் 14-12% கரெக்ட் ஆன்சர் தான் வைக்கிறாங்க. எப்போ சார் டிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டி ஆப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 33, பி 46, சி 58, டி ஆல் ஆஃப் த அபவ் மேலே கொடுத்துருக்கிறது 3 கரெக்டு, அல்லது நன் ஆஃப் த அபவ் மேலே கொடுத்துருக்கிற எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு டி அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு 53% ப்ராபபிலிட்டி இருக்குது ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. 3 ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் 3மே இல்லை அல்லது 3 ஆன்சர் அப்படின்னு சொன்னால் 53% ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த டி அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக வருவதற்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 6வது பாயிண்ட், கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸை குழப்பணும், அப்போ தான் அவங்க மார்க் வாங்க மாட்டாங்கிறது தான் கொஸ்டின் எடுப்பாங்க. நீங்கள் மார்க் வாங்கட்டும்னு யாரும் கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துல நீங்கள் ஏமாறுறீங்கன்னு பார்ப்பாங்க. அப்போது இந்த இடத்துல முக்கியமாக என்னதுன்னா நான் உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் செட்டர் நான் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுனா நீங்கள் ஆன்சர் தப்பாக போடுவீங்க அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தால் வருஷம் 2 அல்லது 3 கொஸ்டின் இப்படியும் கேட்குறாங்க. கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்ஷன் வித் சிமிலர் சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ 0122, பி 0112, சி 0211, டி 0221 இப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி சவுண்டு வர மாதிரி ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்ச அவசரத்துலேயோ அல்லது ஆன்சர் தெரியாமல் எதையோ ஒரு யூகங்களை செஞ்சால் கூட தவறாகட்டும்ங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் பயங்கரமாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, as per the psychology of the question paper setters, they always keep correct answer in the first choice. அப்போ என்னென்னா ஏன்னா அவங்களுக்கே குழப்பிடும், ஏன்னா மாற்றி மாற்றி நம்பரை போட்டால் ஒருவேளை ஆன்சரை போடாமல் விட்டுட்டோமா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக முதல்ல ஏ அப்படிங்கிற ஆப்ஷனில் 0122 தான் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் பிசிடியை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரே சவுண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% வந்து ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்து பாருங்க, ஆப்போசிட் சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர், அஸ்வின் இஸ் நாட் லிவிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குன்னு வைங்க. அதுதான் ஆப்போசிட் சாய்ஸஸ்னு பேர். இஃப் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனில் அஸ்வின் லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்குறாங்க, சி அப்படிங்கிற ஆப்ஷனில் அஸ்வின் கோயம்புத்தூரில் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போது இஃப் ஏ இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஃபார் ஆப்ஷன் சி, புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஏவோ சியோ அப்படிங்கிறது தான் கட்டாயமாக அந்த இடத்துல ஆன்சராக இருக்க போகுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது செகண்டரி சாய்ஸ் வுட் பி கரெக்ட். அப்படின்னா என்ன, ஏல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் சி கொடுத்துருந்தா சி கரெக்ட், ஏல என்ன கொடுத்துருக்குறாங்களோ பியில் அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டுருந்தாங்க பி தான் கரெக்ட், ஏல ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நேராக ஆப்போசிட் சாய்ஸை வந்து டியில் கொடுத்துருக்குறாங்கன்னா டி தான் கரெக்ட். ஆல்வேஸ் ப்ரிஃபர் செகண்டரி சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஏ ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆப்போசிட்டாக அடுத்ததை கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக கூட கொடுத்துருக்கலாம், அஸ்வின் இஸ் நாட் லிவிங் இன் கோயம்புத்தூர் ஏ, சியில் அஸ்வின் லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர் சி, அஸ்வின் லிவ்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் கரெக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5 ஆப்ஷன் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, அது மட்டும் இல்லாமல் இ அப்படின்னு சொல்லி 5th ஆப்ஷன் ஒன்று வரும். 5th ஆப்ஷன் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் வருதோ
கிட்டத்தட்ட நாம் கண்டுபிடிச்சது 63% அந்த இ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்திருக்கு. இது வரைக்கும் மொத்தம் 6 வருஷத்து கொஸ்டினில் இது போல் 5 ஆப்ஷன் கொடுத்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. மொத்தமாக பார்க்கும் பொழுதே மொத்தமே 6 கேள்விகள் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த 6 கேள்வியில் 63% வந்து கரெக்ட், அதாவது இ அப்படிங்கிற ஆப்ஷனை கரெக்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த எந்த ஆப்ஷன் சார் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பி ஆர் சி ஹேஸ் த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தான் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி கெமிஸ்ட்ரியில் வரும்பொழுது அல்லது எந்த சப்ஜெக்டில் வந்தாலும் சரி 56% ஆஃப் ப்ராபபிலிட்டி வுட் பி வித் ட்ரூ. ட்ரூ அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் ட்ரூனே போடலாமா? நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக ஆன்சரே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒருவேளை கரெக்டாகிட்ட என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கையில் எடுக்கலாமே தவிர சார் நான் ட்ரூனு போட்டு வச்சுட்டு வந்துடுறேன் சார். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ 56% ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். 44% மேபி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கூட கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் அதிகமாக ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் தான், அதுவும் கெமிஸ்ட்ரியில் பர்டிகுலராக கேட்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து 10வது பாயிண்ட், மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் நாங்கள் எடுத்து பார்த்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியிலெல்லாம் 35, 36, சியில் 29 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பி அப்படிங்கிற ஆப்ஷனில் 41% வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. சிங்கிறது 33% வந்து சி அப்படிங்கிற ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் யூகங்களை வகுக்கிறீங்கிற பட்சத்தில் பி அண்ட் சி ஆப்ஷன் மேலே கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக அமையும் என்று நாம் கணிக்கிறோம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு உண்டான ஒரு பயத்தை கொஞ்சம் போக்கி அந்த யூகங்களை வந்து ஓரளவுக்கு செம்மைப்படுத்தி சரியாக ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஒரு கொஸ்டின் கரெக்டான 4 மார்க் வந்துடும். 4 மார்க் வந்தால் 16,000 பேர் முந்திரலாம். அப்படிங்கிறதுனால நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு இந்த அனாலிசிஸ் எடுத்து இன்டெப்த் கண்டென்ட்டை நாம் கொடுத்துருக்குறோம். யாரெல்லாம் ஜேஇ எழுதுகிறாங்களோ, யாரெல்லாம் ஜேஇக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்களோ, இல்லை அடுத்து பிப்ரவரியில் வரக்கூடிய ஜேஇ அப்ளிகேஷனை யாரெல்லாம் போட போகிறீங்களோ செகண்ட் சீசனுக்கு, யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் 1 மார்க் வந்தாலும் நம் தமிழக மாணவர்களுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உயரும் என்பதால் இவ்வளவு சிரத்தை எடுத்து நாம் இந்த வீடியோவை நம்ம பசங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாணவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நன்றாக இருக்கும் என்பதால் இந்த வீடியோவை இன்டெப்த்தாக கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். பயப்படாமல் போய் பரீட்சை எழுதுங்க. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் 150 மார்க் வாங்கினாவே அருமையான காலேஜில் சீட் கிடைக்கும் அவுட் ஆஃப் 300. அதனால் சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் நல்லா படிக்கிறேன் சார், பரீட்சை காலில் போனால் மறந்து போயிடுதுன்னு. அதெல்லாம் பொய். 2 + 2 = 4. நான் 2 + 2 = டேஷ்னு கேட்குறேன். சந்தோஷத்தில் 4ன்னு போடுவீங்களா இல்லை பயத்தில் விட்டுட்டு வருவீங்களா? படித்தால் எந்த இடத்துலையும் யாருக்கும் பயம் வராது. நீங்கள் படிக்காத கேள்வியை கேட்கும் பொழுது பயப்படாமல் பதட்டம் இல்லாமல் அடுத்த கேள்விக்கு சென்று விடுங்கள். ஆனால் படித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு செல்லுங்கள். ஏன் சார் அந்த தெரியாத கேள்வியை படிச்சுட்டு போக சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன, எப்படியெல்லாம் நீங்கள் பரீட்சைகளில் போய் இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையான அழகான வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ். Until then, it's bye from Ashwin.